பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததும் மசோதாவின் அம்சங்கள் அமலுக்கு வரும். பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது குறித்து பிரதமர் மோடி மகிழ்ச்சி. நாட்டின் தேர்வு முறை மேலும் வலுப்பெறும் என இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவு. इस कठोर कानूनों वाले प्रावधानों वाले इस बिल को पास कर दिया है. अब विश्वस्त परीक्षा पद्धति की दिशा में जाने में एक महत्वपूर्ण काम पूर्ण हुआ है. மாணவர்கள் மீதான அத்துமீறல்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பொறுப்பு என மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. वो फौरन इस्तीफा दे. अमित शाह साहब होम मिनिस्टर ये रिस्पांसिबिलिटी ले. राजीनामा दे. अभी ये समस्या हम सुलझाएंगे और लोग भी इसको एक्सेप्ट करेंगे. RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் கல்வி நிறுவனங்களை வழி நடத்துவதாக குற்றம் சாட்டியதால் அவையில் கூச்சல் குழப்பம். दूसरे कौम के कोई लड़के नहीं है, कोई प्राध्यापक नहीं है, सिर्फ RSS अटैच्ड लोग विश्वविद्यालय में भर्ती होते हैं. और வினாத்தாள் கசிவு மசோதா மீது மாநிலங்களவையில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த விவாதம். மிகுந்த கவனத்துடன் தயாரிக்கப்பட்ட மசோதா அம்சங்களை எதிர்க்கட்சிகள் முறையாக படிக்கவில்லை என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் விமர்சனம். We brought in this bill with all the humility at our command, and I have taken a very keen note of each and every word said. It's unfortunate that many of the honorable members who were most vociferous in raising objections have chosen to walk out. மாநிலங்களவையிலிருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு. வினாத்தாள் கசிவு மசோதா மீது அமைச்சர் பதில் உரைக்கு முன் வெளியேறினர். You want to sit and listen, you sit and listen. Oh, you want to go out, please. அமைச்சரின் பதில் உரைக்கு முன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தது பொறுப்பற்ற செயல் என மத்திய அமைச்சர் JP நட்டா ஆவேசம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் ஜனநாயகத்தை மதிக்க தெரியவில்லை என்றும் குற்றச்சாட்டு. और उसके साथ साथ अभी जब मंत्री जी जवाब देने के लिए खड़े हुए तो गैर जिम्मेदाराना व्यवहार विपक्ष का रहा है जो वॉकआउट करके जा रहा है. गैर जिम्मेदाराना. பொதுத் தேர்வு மசோதாவை கல்வி அமைச்சர் தாக்கல் செய்யாமல் பிரதமர் அலுவலக அமைச்சர் தாக்கல் செய்திருப்பதாக திருச்சி சிவா பேச்சு. அமைச்சர்கள் மீது பிரதமருக்கே நம்பிக்கை இல்லாத போது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்றும் மாநிலங்களவை விவாதத்தில் கேள்வி. An MOS from the PMO who is holding various other ministries like space and PPG and all, he has moved it for consideration. This is really surprising. So if you don't have confidence on your own MOS, how will the people have? டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணை. தாவேக MLAவிடம் குதிரை பேரம் பேசிய வழக்கில் மேலும் 2 ஜாமீன். ஒருவருக்கு ஜாமீனும் மற்றொருவருக்கு முன்ஜாமீனும் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக சிக்னல் கோளாறால் புறநகர் ரயில்கள் சேவை பாதிப்பு. ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள். முதலமைச்சர் விஜய் பங்கேற்று பதக்கங்களை இன்று வழங்குகிறார். நீட் EWS கோட்டா எதிர்ப்பு போராட்டத்தை கண்டு மத்திய பாஜக அரசை விட தாவேக அரசுதான் அதிகம் மிரளுகிறது. திராவிடர் கழகத்தின் 2 சக்கர வாகன பரப்புரைக்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம்.
வந்தே மாதரம் பாடுவதை கட்டாயமாக்கும் மத்திய பாஜக அரசின் முயற்சிக்கு விசிக கண்டனம். நாட்டை மத ரீதியில் பிளவுபடுத்தும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என வேண்டுகோள். கரூரில் 31 பேரின் அரசு பணியாணை ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் மனுதாரர் சீனி அகமது உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். தங்களது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என கோரிக்கை. பிரதமர் மோடி தலைமையில் மூத்த அமைச்சர்கள் பங்கேற்ற உயர்மட்ட குழு கூட்டம். எரிபொருள், உரங்கள் இருப்பு மற்றும் மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்ற நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கினார் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றஞ்சாட்டி நாடாளுமன்ற மரபுக்கு எதிரான மற்றும் இழிவான வார்த்தைகளை பேசியதாக குற்றச்சாட்டு. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீதான 13 வழக்குகளை முடித்து வைத்தது டெல்லி அரசு. கைது அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என உறுதி. மாணவர் போராட்டங்கள் மீது ஒடுக்குமுறையை கையாண்ட விவகாரத்தில் அமித்ஷா பதவி விலக வேண்டுமென அபிஜித் தீப்கே வலியுறுத்தல். மாணவர்கள் மீது வன்முறையை பிரயோகிக்க உத்தரவிட்டது யார் என்றும் கேள்வி. ஐஐடி சென்னை இயக்குனர் காமகோடி குறித்த பிரியங்கா காந்தியின் கருத்துக்கு 215 கல்வியாளர்கள் கண்டனம். பிரியங்கா தெரிவித்த கருத்துக்கள் பொது விவாதங்களில் பங்கேற்பதிலிருந்து அறிஞர்களை தடுக்கக்கூடும் என்றும் தகவல். பிரதமர் மோடியின் ஃபேஸ்புக் வீடியோவை தற்காலிகமாக நீக்கிய விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்திற்கு மீண்டும் சம்மன் அனுப்பியது மத்திய அரசு. மெட்டா நிறுவனத்தின் உயர் அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டுமென மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் ஜிப்லைன் சாகசத்தின் போது தொழில்நுட்ப கோளாறு. 3500 அடி பள்ளத்தாக்குக்கு மேல் தொங்கிய சுற்றுலா பயணி பத்திரமாக மீட்பு. ஹரியானா மாநிலம் நூ பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திசையில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்து. கண்மூடித்தனமாக வாகனத்தை ஓட்டி இயக்கியதில் 3 பேர் பலத்த காயமடைந்து கவலைக்கிடம். கர்நாடகாவில் வரும் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு. காவிரியில் 3500 கன அடி நீர் திறக்க ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை. கர்நாடகத்தின் மாண்டியாவில் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்க உத்தரவிட்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து முழக்கம். ஹரித்வாரில் கங்கையில் குளிக்கும்போது ஆற்று நீரின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பக்தர்கள். தயார் நிலையில் இருந்த மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் விரைந்து சென்று மீட்ட காட்சிகள். பிரபல நிழல் உலக தாதா சோட்டா ராஜனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். போலி ஆவணங்கள் மூலம் பாஸ்போர்ட் பெற்ற வழக்கில் 55,000 ரூபாய் அபராதமும் விதிப்பு. கொல்கத்தா அருகே ரயில் மீது மின்கம்பி அறுந்து விழுந்ததால் பயணிகள் பீதி. ரயில்வே அதிகாரிகள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையால் பயணிகள் பாதிப்பின்றி தப்பினர். ஷேக் ஹசீனா நீதிமன்றத்தில் சரணடைய விரும்பினாலும் அதற்கு முன்பே கைது செய்யப்படுவார். வங்கதேச சட்டத்துறை அமைச்சர் அசாது ஜமான் திட்டவட்டம்.
ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். கிரீஸில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 3 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தனர். நேபாளத்தின் ஜனக்பூரில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு அமல், பலத்த பாதுகாப்பு. இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்ததால் பதற்றம்.